ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான மஷ்ரூம் மட்டர் கறி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் தக்காளி பழத்தையும் சேர்த்து 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் தயிரையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் 200 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசால் பொடி, ஒரு டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரையையும் சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். கடைசியா நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டியான மஷ்ரூம் மட்டர் கறி செம்ம டேஸ்டா இருக்கும்.